13.4 Distinction between wholesalers and retailers. இப்போ ரீட்டெயிலர்ஸ்க்கும் ஹோல்சேலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ஹோல்சேலர் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் ரீட்டெயிலர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹோல்சேலர்ஸ் பை கூட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டி. ஸோ ஹோல்சேலர்ஸ் வந்து அதிகமான குவான்டிட்டியில் கூட்ஸ் வாங்குறாங்க. ரீட்டெயிலர்ஸ் பை கூட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ரீட்டெயிலர்ஸ் கம்மி அளவில் கூட்ஸ் வாங்குவாங்க. ஹோல்சேலர்ஸ் பை கூட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ். ஹோல்சேலர்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டைரெக்டாக கூட்ஸ் வாங்குறாங்க. ரீட்டெயிலர்ஸ் ஜென்ரலி பை கூட்ஸ் ஃப்ரம் ஹோல்சேலர்ஸ். ஸோ ரீட்டெயிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேலர்கிட்ட இருந்தால் கூட்ஸ் வாங்குறாங்க. ஹோல்சேலர் டீல் இன் லிமிடெட் வெரைட்டி ஆஃப் கூட்ஸ். ஹோல்சேலர் பார்த்தோம்னாக்கா ஒரு சில லிமிட்டடான வெரைட்டி ஆஃப் கூட்ஸில் தான் அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க. ரீட்டெயிலர்ஸ் பார்த்தீங்கன்னா டீல் இன் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். அவங்க பல வகையான ப்ராடக்ட்ஸில் டீல் பண்ணுறாங்க. அதேகாட்டம் ஹோல்சேலர் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வயர்ட் மோர் கேபிட்டல் டு ஸ்டார்ட் அண்ட் ரன் த பிஸ்னஸ். இப்போ ஹோல்சேலர் பார்த்திங்கனாக்கா நிறைய காசு வேணும் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. அதே ரீட்டெயிலர்ஸ் பார்த்திங்கனாக்கா ரெக்வயர்ட் லெஸ் கேபிட்டல் டு ஸ்டார்ட் த ரன் த பிஸ்னஸ். அவங்களுக்கு கம்மியான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் இப்போ தான் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். யார்? ரீட்டெயிலர். இப்போ ஹோல்சேலர் பார்த்திங்கனாக்கா செல்ஸ் கூட்ஸ் ஃபார் ரீசேல் பர்பஸ். இந்த ஹோல்சேலர் மறுபடியும் வாங்கி விற்கிறதுக்காக தான் பொருள் வாங்குறாரு. அது ரீட்டெயிலர்ஸ் பார்த்திங்கனாக்கா செல் கூட்ஸ் ஃபார் கன்சப்ஷன். ரீட்டெயிலர்ஸ் பார்த்திங்கனாக்கா அது வந்து கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அது வந்து விற்கிறாரு. தென் ஹோல்சேலர் வந்து நோ டைரக்ட் கான்டாக்ட் வித் கன்சியூமர். ஸோ இந்த ஹோல்சேலருக்கு பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக மார்க்கெட்டில் இருக்க கன்சியூமர் கூட டைரக்ட் லிங்கே கிடையாது. அதே ரீட்டெயிலர்ஸ் பார்த்திங்கனாக்கா டைரக்ட் கான்டாக்ட் வித் கன்சியூமர்ஸ். ஸோ டைரக்ட் கான்டாக்ட் வச்சுருக்காரு கன்சியூமர்ஸ்குள்ளே. யார்? ரீட்டெயிலர். ஹோல்சேலர் பார்த்திங்கன்னா நோ ஸ்பெஷல் அட்டென்ஷன் இஸ் கிவன் டு த டெக்கரேஷன் ஆஃப் ஷாப். ஹோல்சேலர் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு குடவுனில் ஒரு பொருள் வச்சா போதும், மற்றபடி எந்த ஒரு டெக்கரேஷன் பண்ண அவசியம் இல்லை. அதே ரீட்டெயிலர்ஸ்க்கு பார்த்திங்கனாக்கா இன் ஆர்டர் டு அட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த கஸ்டமர் ரீட்டெயில் கிவ் மோர் அட்ராக்ஷன் டு த டெக்கரேஷன் ஆஃப் த ஷாப். ஸோ அவங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் வரணுன்னாக்கா அவங்க நல்ல டிஸ்பிளே வச்சுருக்கணும், டெக்கரேஷன் வச்சுக்கணும், அது ரீட்டெயிலர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.